வணக்கம். இன்றும் சிறிது மூட்டு பயிற்சிகளுக்கான பயிற்சிகளை பார்ப்போம். இப்படி படுக்கும்போது முட்டிகள் வைக்கக்கூடாது என்று கூறினேன். சிலர் இப்படி முட்டிகளை வைத்து படுக்கும்போது முட்டிகள் வலி எடுக்காமல் இருப்பதற்காக இது போன்று தலகாணிகளை வைத்துக்கொண்டு படுப்பார்கள். இதுவும் தவறானது. இது போன்றும் தலகாணிகளை வைத்து படுக்காதீர்கள். நான் சொன்ன பயிற்சிகளை மட்டும் சரியாக கடைபிடித்தீர்கள் என்றால் வயதான பிறகு பலரை கண்டிருப்பீர்கள். கால்கள் இந்த இடம் பெண்டாகி இப்படி நடப்பார்கள், தாங்கி தாங்கி நடப்பார்கள். அது போன்றெல்லாம் வயதான பிறகு வராமல் இருப்பதற்கு நான் கூறிய பயிற்சிகள் அனைத்தையும் கடைபிடித்தீர்கள் என்றால் முதியவர்கள் ஆகும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். அதே போன்று உடற்பயிற்சி செய்யும்போது கால்களை இப்படி வைத்துக்கொண்டு இப்படி செய்வார்கள். இப்படி செய்வதனால் இந்த மூட்டு இந்த மூட்டு இந்த மூட்டு இந்த மூட்டு அனைத்தும் பாதிப்புகள் ஏற்படும். அதுபோன்று யாரும் செய்யாதீர்கள். அதே போன்று கால்களை இப்படி சைடில் அது போன்றும் செய்யாதீர்கள். அது போன்று செய்யும்போது கால்களில் உள்ள மூட்டுகள் நாம் அதிகமாக உயரமாக எகிரி குதிக்கும் போது இப்படி ட்விஸ்ட் ஆகும். அப்படி ஆகும்போது விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று மூச்சு திணறல் இருப்பவர்கள் அல்லது சாதாரணமாக இருப்பவர்கள் கூட அது போன்று ட்விஸ்ட் செய்து எகிரும்போது மூச்சு குழாய் அதிகமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆகையால் அது போன்ற தவறுகளை யாரும் செய்யாதீர்கள். பிறகு பலர் விளையாட்டு பயிற்சிகளில் வார்ம்-அப் என்று பயிற்சி செய்யும்போது இப்படி கைகளை வைத்து நாம் இப்படி முடிந்தவரை பின்புறமாக தள்ளலாம். ஆனால் இப்படி வைத்து இப்படி தள்ளக்கூடாது. அதே போன்று இப்படி செய்வார்கள். அது போன்ற தவறுகளை தயவு செய்து யாரும் செய்யாதீர்கள். அதே போன்று கைகளை இப்படி வைத்து இப்படி தள்ளுவார்கள். இப்படி தள்ளும்போது இந்த பகுதி முழுவதும் உள்ள நரம்புகள் ஜவ்வுகள் அனைத்தும் சேதமடையும். அதுபோன்று யாரும் செய்யாதீர்கள். அதே போன்று கைகளை இப்படி வைத்துக்கொண்டு முழுவதுமாக இப்படி வலித்து செய்வார்கள். அதுவும் செய்யாதீர்கள். இந்த பயிற்சிகளை எப்படி செய்ய வேண்டும் என்றால் இப்படி செய்யலாம். இப்படி கைகளை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அழுத்தக்கூடாது. சாதாரணமாக இப்படி செய்யலாம். அதே போன்று அது போன்ற தவறுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று யோகாசனம் பயிற்சி செய்பவர்கள் ஒன்று கைகள் இப்படி பெண்டாக இருப்பவர்களும் கால்கள் உள்ளு கழித்து இருப்பவர்களுக்கும் யோகாசன பயிற்சி வெகு விரைவாக சுலபமாக வரும். அவர்களின் பயிற்சிகள் அனைத்தும் முற்றிலும் வேகமாக இருக்கும். அதே போன்று சாதாரணமாக பெண்டு இல்லாத இருப்பவர்களுக்கும் காலப்போக்கில் அவர்கள் அது போன்ற பெண்டுகள் தானாக உருவாகிவிடும். ஏனென்றால் அவர்கள் முழுவதும் இப்படி கை வைத்து கை மீது பாரங்களை, அதாவது தனது உடல் பாரங்களை சுமப்பதால் காலப்போக்கில் அது போன்று பெண்டுகள் வரும். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஏனென்றால் கால்களும் கைகளும் பாதங்களை வைத்துதான் அவர்களுக்கு அது போன்று பாதங்களை வைத்து பாரங்களை சுமப்பதனால் எந்த பாதிப்புகளும் வராது. ஆனால் நான் கூறியது போல கார்களை இது போன்று பாரங்களை தள்ளும்போது அல்லது அதிகமான பாரங்களை அதிகமான வெயிட்டுகளை சுமக்கும் போது பார்த்து சுமக்க வேண்டும். அது போன்று இருப்பவர்கள் அதை அனைத்தையும் தவிர்த்து விடுங்கள்.
அதாவது பாரம் சுமப்பதை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். நான் கூறிய இவ்வளவு பயிற்சிகளையும் மற்றும் எது போன்ற பயிற்சிகள், அதாவது முட்டிகளுக்கு சேதமடையும் பயிற்சிகள் அனைத்தையும் கூறியுள்ளேன். அதை அனைத்தையும் தவிர்த்தால் முட்டி வலிகள் இல்லாமல் காலம் முழுவதும் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.